Redmi Buds 5 3000 ஒரு TWS லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த விலைக்கு இந்த TWS நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நிறைய பேருக்கு ஆர்வமாக இருந்தீங்க. கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ரெட்மி பட்ஸை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இதுதான் அந்த ரெட்மி பட்ஸ் 5னுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக தின்னாக இருந்துச்சு. இந்த பாக்ஸோடைய சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுடைய எல்லா ஹைலைட்ஸுமே இங்கே போட்டிருக்காங்க. கூகுள் ஃபாஸ்ட் பேருக்கான சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட வந்தது வந்து ஃபியூஷன் ஒயிட் அப்படிங்கிறாங்க. இது தவிர ஃபியூஷன் பர்பிள், ஃபியூஷன் பிளாக்னு சொல்லிட்டு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த பாக்ஸை திறந்தோடனே இந்த சார்ஜிங் கேஸ் நீங்கள் பார்க்கலாம். அதுக்குள்ளே TWS இருக்குது. அது தவிர USB டைப் C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 எக்ஸ்ட்ரா சைஸில் இயர் டிப்ஸ் ஸ்மால் மற்றும் லார்ஜில் மீடியம் சைஸ் வந்து ஆல்ரெடி அவங்க TWSல ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. யூசர் மேனுவல் இருக்குது. அப்புறம் இந்த TWSக்கான கம்பேனியன் ஆப்பை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், அந்த கம்பேனியன் ஆப்பில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு பேம்ப்ளெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இந்த ப்ராடக்ட்னுடைய டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேஸோட டிசைன்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லிம்மாக தின்னா கைக்கு அடக்கமாக இருக்குது. நீங்கள் பாக்கெட்டில் போட்டு போனால் கூட ஈஸியாக எங்கேயும் எடுத்துகிட்டு போகலாம். மேட் ஃபினிஷிங் இருக்குது. நம்மக்கிட்ட வந்து அந்த ஒயிட் கலரில் மேட் ஃபினிஷிங், அது மேலே வந்து இந்த கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் இந்த ரெட்மி அப்படிங்கிற போட்டிருக்க லோகோ அட்ராக்டிவாக இருக்குது. மேட் ஃபினிஷிங் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் அதிகமாக தெரியாது. பட் ஆனால் ஒயிட்டில் மேட் ஃபினிஷிங் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அழுக்கு ஈஸியாக ஒட்டிக்கும். ஸோ அடிக்கடி இதை க்ளீன் பண்ணி நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். சைட்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு கிளாசி ஃபினிஷிங், டாப் அண்ட் பாட்டம் மட்டும்தான் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங். ஸோ இந்த சார்ஜிங் கேஸில் எல்லா டிசைனும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரண்ட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு நாட்ச் இருக்குது. ஸோ அந்த நாட்சுக்குள்ளே நம்ம கையை விட்டு திறக்கணும். அதுக்கு கீழேயே வந்து USB டைப் சிக்கான போட்டுக்கான ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ பல தடவை நான் திறக்கிறப்போ நான் USB டைப் சி போட்டுக்குள்ளே கையை விட்டு திறந்துக்கிட்டு இருந்தேன். ஸோ இது ஒரு சின்ன ஒரு அசௌகரியம். இது நீங்கள் டக்குன்னு திறக்கிறப்போ நம்ம கை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த சென்டருக்கு தான் போகுது. சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு USB டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த டைப் சி போட்டு பின்னாடி வச்சுருந்தாங்க அப்படின்னா கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். ஏன் அவங்க பின்னாடி கொடுக்காம இல்லை சைடில் இந்த பக்கம் எங்கே வேணால் கொடுத்துருக்கலாம். அதுக்கு பதிலாக அவங்க இந்த சைடில் கொடுத்து லைட்டாக இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. உள்ளே திறந்தவொடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் LED ஒரு இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் எவ்வளோ இருக்குது, பேர் ஆகிட்டு இருக்கா எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இது தவிர இந்த பேரிங் பட்டன், மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் வந்து சைடில் இருக்குது. இந்த சைடில் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூடூத் பேரிங் ரீசெட் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் இண்டிகேட்டரும் முன்னாடி கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே இந்த சார்ஜிங் கேஸுக்குள்ளே இந்த TWS நம்ம வைக்கிறது ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டாகவும் போகாமல் சைடாகவும் போகாமல் ஒரு ஆங்கிளில் போய் உட்காருது. ஸோ அந்த ஆங்கிளில் செட் ஆகிறது கொஞ்சம் நீங்கள் பழகினீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகிடும். பட் நீங்கள் மூடினதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேயும் ஒரு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இண்டிகேட்டர் லைட் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகிட்டு இருக்கா, சார்ஜ் ஆகி முடிச்சிருச்சா அப்படிங்கிறத உங்களுக்கு குறிக்கும். ஸோ நீங்கள் உள்ள கேஸை திறந்துட்டு இந்த லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் ஷேக் ஆகலை, நல்ல சாலிடான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. இது க்ளோஸ் ஆகிறது மேக்னெட்டிக் க்ளோசிங் கிடையாது, பட் மெக்கானிக்கல் க்ளோசிங் தான். ஆனால் ஓப்பன் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறது நீங்கள் ஷேக் பண்ணால் ஓப்பன் ஆகலை. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரிகரஸாக ஷேக் பண்ணாலும் உள்ளுக்குள்ளே இருக்க TWS கீழே விழுகலை. இந்த TWS நம்ம காதில் வச்சு நம்ம காதை ஷேக் பண்ணோம், தலையை ஷேக் பண்ணோம்னா ஃபிட்டிங் எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஜாகிங் போகிறது, ஜிம்முக்கு இது யூஸ் பண்ணுறதுக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. தண்ணியில் போட்டு மழையில் நனைஞ்சிட்டுலாம் யூஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு உங்கள் ஸ்வெட்டு ஏதாச்சும் பட்டுச்சு அப்படின்னா இதுக்கு எந்த டேமேஜும் வராது. இந்த பட்ஸினுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில் எனக்கு என்கிட்ட இருக்கிறத பற்றி நம்ம சொல்ல முடியும். பட் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு சில்வர் கலரில் ஒரு ஆக்சென்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த இடம் தான் உங்களுக்கு டச் கண்ட்ரோல் ஜெஸ்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் காதில் நீங்கள் போட்டிருக்கிறப்பையும் ஈஸியாக ஃபீல் பண்ணி எந்த இடத்துல நீங்கள் டச் ஜெஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆயிடுது. இந்த டிப்ஸினுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. நல்ல குவாலிட்டியான டிப்ஸை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த இயர்ஃபோனில் உங்களுக்கு இன்இயர் வேர் டிடெக்ஷன்லாம் இருக்குது. பட் ஆனால் அது சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் மூலமாக ஷோமி இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதில் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம், டிசேபிள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக காலிலேருந்து எடுத்தோடனே பாஸ் ஆகிறது, ப்ளே ஆகிறது, திருப்பி காதில் போட்டோடனே ப்ளே ஆகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான சென்சர்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது ஒரு மைக்கு, அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு மைக் இருக்குது. ஸோ இந்த மைக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலிங் ப்ளஸ் நீங்கள் பேசுறதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மைக். ஸோ ஆனால் சென்சர்ஸ் விசிபிளாக எனக்கு தெரியல. இது முழுக்க ஒரு கிளாசி ஃபினிஷிங்கில் இருக்குது. கிளாசி ஃபினிஷிங்கில் இயர்பட்ஸ் இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்வெட்டு பட்டாலோ இல்லை அழுக்கு பட்டாலோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இதோடைய இந்த கம்பெனியன் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கம்பெனியன் ஆப் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். இதுக்கு ஆப் பேர் வந்து ஷியோமியோடைய இயர்பட்ஸ் அப்படிங்கிறாங்க. இது நீங்கள்
இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் இயர்பட்ஸ் 5 வந்து நீங்கள் பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸாக இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆகிடுச்சு. ஃபாஸ்ட் பேருக்கான சப்போர்ட் வேறு இருக்குது. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் திறந்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது பேட்டரி லெவல் இண்டிகேட்டர். ஸோ எந்த இயர்பட்ஸில் எவ்வளோ பேட்டரி ரிமைனிங் இருக்குது, கேஸில் எவ்வளோ பேட்டரி ரிமைனிங் இருக்குது, எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா டிரான்ஸ்பரன்சி மோட வந்து 2 லெவல்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரெகுலரான ஒரு டிரான்ஸ்பரன்சி மோட், இது தவிர என்ஹான்ஸ்டு வாய்ஸ், பக்கத்தில் இருக்கவங்க பேசுகிறது கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி கேட்கறதுக்கான டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குது. எனக்கு இந்த என்ஹான்ஸ்டு வாய்ஸ் டிரான்ஸ்பரன்சி மோட் பிடிச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம பாட்டு கேட்குறப்போ ரொம்ப ஒன்றும் எஃபெக்ட் ஒன்றும் உங்களுக்கு குறையில. நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் ஓகே, 3000 ரூபாய்க்கான இயர்ஃபோன்ஸில் என்ன நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா லைட் ஏஎன்சி, அப்புறம் பேலன்ஸ்ட் ஏஎன்சி, அப்புறம் டீப் ஏஎன்சி, எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்ட் ஏஎன்சியே போதுமானதாக இருக்குது. பட் எக்ஸ்ட்ரீமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஎன்சி சூப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விலைக்கு என்னமோ அது மட்டும் தான் நம்ம கேட்கணும். அந்த அளவுக்கு இது ஒர்க் ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக ஒரு ஹம், உங்களுக்கு எங்கேயோ ஒரு உங்கள் எக்ஸ்டர்னல் வாய்ஸை வந்து அது வந்து டம்மி பண்ணுறதுக்காக இங்கேருந்து ஒரு ஆப்போசிட்டில் ஒரு நாய்ஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹம் ரொம்ப ரொம்ப மைல்டாக கேட்குது காதில் நீங்கள் போட்டிருக்கப்போ. இது நீங்கள் எப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னா அந்த ஏஎன்சியை நம்ம ஆஃப் பண்ண உடனே டக்குன்னு அந்த சவுண்ட் ஏதாவது நின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. அது தவிர ஜெஸ்டர் கண்ட்ரோல் இந்த இயர்பட்ஸ்லேயே உங்களுக்கு சிங்கிள் டேப், டபுள் டேப், ட்ரிபிள் டேப், லாங் டேப் எல்லாத்துலேயுமே என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வால்யூம் கண்ட்ரோல் முதற்கொண்டு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் ஆடியோ எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ்ட் மோட், என்ஹான்ஸ்ட் ட்ரிபிள், என்ஹான்ஸ்ட் பேஸ், அப்புறம் என்ஹான்ஸ்ட் வாய்ஸ்க்கான 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் மோடே போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து நேச்சுரலான ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் தான் எப்போவுமே பிடிக்கும். அது தவிர உங்களுக்கு அடிஷனல் செட்டிங்ஸில் உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்-இயர் பேட் டிடெக்ஷனுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர் டிப் வந்து ஒழுங்காக ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கான ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த இயர் டிப்ஸ் வந்து உங்களுக்கு டூயல் கனெக்ஷனுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ டூயல் கனெக்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஒரே நேரத்தில் 2 டிவைஸில் உங்கள் லேப்டாப்பையும் உங்கள் இயர்ஃபோனையும் இல்லை ரெண்டு லேப்டாப்பையும் மொபைல் ஃபோனையும் இல்லை 2 மொபைல் ஃபோனை ஒரே நேரத்தில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் சைமல்டேனியஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் கால் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரெசிடன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். எதில் நீங்கள் மியூசிக் கேட்டிங்களோ இது ஆஃப் ஆகிட்டு அந்த இதுக்கு தாவிக்கும். ஸோ அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கால் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் மை இயர்ஃபோன்ஸ் அப்படிங்கிறது இயர்ஃபோன்ஸ் எங்கே வச்சுட்டோம் அப்படின்னு சின்ன ஒரு சவுண்ட் இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த இயர்ஃபோன்ஸ் எங்கே நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ம்வேர் அப்டேட் பண்ண ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு இருக்குது. இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஷியோமி மொபைல் ஃபோன், ரெட்மி மொபைல் ஃபோனாக இருந்தாலுமே இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணால்தான் உங்களுக்கு எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், iOS இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த ஷியோமி இயர்பட்ஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு இருக்குது. சவுண்டு குவாலிட்டிக்கு வரும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சவுண்டு குவாலிட்டியில் ஃபஸ்ட்டு வந்து ஏஎன்சி இல்லாமல் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஏஎன்சியோ டிரான்ஸ்பரன்சி மோட இல்லாமல் நம்ம பாட்டு கேட்குறோம் அப்படின்னா பேஸ் வந்து நல்ல ஒரு வைடான ஒரு ஸ்ப்ரெட் அவுட் பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பேஸ், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் பேஸ் வந்து செப்பரேட் பண்ணி உங்களுக்கு அவ்வளோ டிஸ்டிங்க்டாக உங்களுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நார்மலாக ஒரு ரெகுலர் கஸ்டமர் வந்து காதில் வச்சு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கேட்குறது வந்து பேஸ் நல்லா இருக்குது அப்படின்னு தானே கேட்போம். ஸோ அப்படி அதுக்காக நான் சொல்கிறேன். பட் அவங்க வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த பேஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் அவுட்டாக, நல்லா ஒரு வைடாக சவுண்ட் ஸ்டேஜிங், நல்ல ஒரு வைடான ஒரு பேஸில் நல்ல காதில் வச்சு கேட்குறப்போ அந்த காதோடைய ஓட்டைக்குள்ளே மட்டும் அடிக்காமல் அந்த என்டையர் ஹெட்டுக்கே உங்களுக்கு வந்து ஒரு எதமாக ஒரு கம்ஃபர்டிங்கான ஒரு பேஸ் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த பேஸ் வந்து மற்ற ஃப்ரீக்வன்சியை எங்கேயுமே கலக்கடிக்கல. ஸோ பேஸ் அதிக ஹெவியான பாட்டு கேட்டாலும் அதில் ஏதாச்சும் வாய்ஸ் வந்துச்சு அப்படின்னு அந்த வாய்ஸுக்கான முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்குது. மேல் வாய்ஸில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அந்த ஃபீமேல் வாய்ஸில் ஹை பிச்சில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஹை டோன்ஸில் வந்து லைட்டாக போய் ஒரு சில இடங்களில் உங்களுக்கு 2 மெர்ஜ் ஆகி கலங்கரிக்கிற மாதிரி தெரியுது. பட் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கான அந்த கிளாரிட்டி, அந்த கிறிஸ்ப்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு மெயின்டைன் ஆகுது. இதே இது நம்ம ஏஎன்சி ஆன் பண்ணிட்டு கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ இது மேபி அவங்க சாஃப்ட்வேர் இன்டியூஸ்ட் ஏஎன்சி, அப்புறம் அந்த டிரான்ஸ்பரன்சி மோடில் அவங்க கொஞ்சம் சாஃப்ட்வேரும் சேர்த்து பண்ணுறதுனால அந்த இடத்துல ஒரு ஸ்லைட்டாக ஏதோ ஒரு அந்த ஆடியோட குவாலிட்டியை வந்து அது லைட்டாக கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தெரியுது. பட் இது வந்து நார்மல் இயர்ஸுக்கு, அன்ட்ரெயின்ட் இயர்ஸுக்கு இது எந்த பிரச்சனையும் தெரியாது உங்களுக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் டிரான்ஸ்பரன்சி மோட்லேயே வச்சு தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பெருசாக பெரிய மேட்டரேவே தெரியாது. கேமிங் மோடுக்கு இதில் லோ லேட்டன்சி மோட்லாம் பெருசாக ஒன்றும் ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல. பட் நீங்கள் கேமராக இருந்தீங்க அப்படின்னா எப்பயும் சொல்கிற அதே டயலாக் தான். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமராக இருந்தீங்க அப்படின்னா வயர்டு இயர்ஃபோன்ஸ் தான் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். கால்ஸ் பேசுகிறதுக்கு இந்த மைக்கினுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. ஸோ அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு நம்ம பேசுறது கிளியராக கேட்குது. நம்ம பேசுறது மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற
இருக்கிற நாய்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா சப்ரஸ் ஆகி நம்ம பேசுறது மட்டும் ரொம்ப கிளாரிட்டியாக கேட்குதுன்னு சொல்ல முடியாது. பட் அவங்க இந்த நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறப்போ நம்மளுடைய வாய்ஸ் வந்து சில சமயம் ஒரு ரொபோட்டிக் ஒரு சென்ஸ் மாதிரி ஒரு ரொபோட்டிக் வாய்ஸ் மாதிரி லைட்டாக உங்களுக்கு சில சமயம் கேட்கும், சில வாய்ஸுக்கு அப்படி கேட்குது. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் உங்களுக்கு கிடையாது. கால்ஸ் பேசுறதுக்கு நல்ல ஒரு இயர்ஃபோன் தான் சொல்லுவேன். உங்களுக்கு இந்த மொபைல் இந்த டச் கண்ட்ரோல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையானபடி எப்படி வேணுமோ நீங்கள் இந்த ஆப் மூலமாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் இந்த டச் கண்ட்ரோலோடைய லேட்டன்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒன்றும் இன்ஸ்டண்ட்டாக ரியல் டைமில் உங்களுக்கு இல்லை. இன்ஃபேக்ட் இப்போ பாட்டு இல்லை பார்த்தீங்க அப்படிங்களா, அந்த அந்த ப்ளே ஆகிறது பாஸ் ஆகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்டாக ஒரு டிலே இருக்குது. ப்ராப்ளம் இது சிங்கிள் டேப்புக்காக அவங்க பண்ணியிருக்கலாம். ஏன்னா சிங்கிள் டேப்பில் சில சமயம் ஆக்சிடென்ட்டில் நம்ம தொட்டுட்டோம் அப்படின்னா அது ஒர்க் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே அந்த ரெஸ்பான்சிவ்னஸ் அவங்க குறைச்சிருக்காங்க. பட் டபுள் டேப்லையும் அப்படி தான் இருக்குது. டபுள் டேப் வந்து சிங்கிள் டேப்போட கொஞ்சம் ரெஸ்பான்சிவ்னஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் இது வந்து ரொம்ப ரியல் டைமில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டெஸ்ட்டில் ஒரு 8 to 9 hours வரைக்கும் எனக்கு கிடச்சிது. ஏஎன்சி ஆன் பண்ணிவிட்டு ஏஎன்சி ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 10 hours மேலேயே போகும் போல். அப்புறம் இதை கேஸில் போட்டு ஒரு 3-4 தடவை நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட், வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ டிடபிள்யூஎஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ காசு போட்டு வாங்கினாலும் உங்களுடைய லக்கு தான். அதோடைய லைஃப் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கு தான். ஸோ அதிகமான காசு போட்டு வாங்காமல் ஒரு 3000 ரூபாய்க்கு வாங்கி ஒரு டிடபிள்யூஎஸை வாங்கி நல்லா தாராளமாக நல்ல மனசார யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு டிடபிள்யூஎஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப லாஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் இந்த இயர்ஃபோன் நீங்கள் வாங்கலாம். இன்ஃபேக்ட் ரெட்மினுடைய Note 13 சீரிஸ் மொபைல் ஃபோன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதோட சேர்த்து நீங்கள் வாங்குறப்போ ஒரு 500 ரூபா கம்மியாக 2500 ரூபாய்க்கு இது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ 2500 ரூபாய்க்கு கண்டிப்பாக வந்து மஸ்ட் பை நான் சொல்லுவேன். ஸோ நல்ல ஒரு பர்ச்சேஸ், நல்ல ஒரு ப்ராடக்ட். ரெட்மினுடைய பட்ஸ் 5 சூப்பர் பட்ஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சூப்பர்லாம் கிடையாது, பட் நைஸ் பட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த பதிவு பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நன்றி.